வேல்முருகன் ஜோதிடத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் விவேகானந்தன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் லக்னத்தை பற்றியும் ராசியை பற்றியும் பார்ப்போம். முதல்ல ராசியை பற்றி பார்ப்போம். ராசி அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதை தான் ராசின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னா, அந்த சந்திரன் எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காரோ அதை தான் ஜென்ம நட்சத்திரம்னும் ராசி நட்சத்திரம்னும் குறிப்பிடுறாங்க. அந்த நட்சத்திரம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவருடைய தசா புக்தியோடைய முதல் தசா, அதாவது முதல் தசை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்கள்லாம் ஒரு கட்டத்தை, அதாவது ஒரு ராசியை கடக்கிறதுக்கு, அதாவது பெயர்ச்சி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு மாதம் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கும். ஆனால் சந்திரன் மட்டும்தான் 2.25 நாளுக்குள்ளே ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுவார். ஸோ அதனால் நம்ம இந்த சந்திர ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இது மாதிரி நம்ம சந்திரனுக்கு பார்க்குறதில்ல. ஏன்னா ஏறத்தாழ 2.25 நாளுக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறதுனால அதை நம்ம அவ்வளோவா பார்க்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் ராசி பலன்லாம் பார்க்குறாங்க. சரி, ஓகே. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தை தான் தசா ஆரம்பமாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் கன்னி ராசியில் பிறந்திருக்காரு. கன்னி ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். உதாரணமாக ஒருத்தர் உத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த உத்திர நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன். அப்போது அவருடைய முதல் திசை பார்த்திங்கன்னா சூரிய திசை. இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். அதே கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருடைய முதல் திசை சந்திர திசை. ஏன்னா அஸ்த நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரன். அதே மாதிரி ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருடைய முதல் திசை செவ்வாய் திசை. ஆக மொத்தம் இந்த 3 நபருமே கன்னி ராசியில் தான் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் போய் நிற்கிற நட்சத்திர புள்ளி வேறு வேறையாக இருக்கிறதுனால, அதாவது ஒரு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ சந்திரன் அதை அடிப்படையாக கொண்டு தான் என்ன திசை முதல்ல இவருக்கு வருதுங்கிறத பார்ப்பாங்க. சரி, இதை தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். அதாவது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திர புள்ளியில் இருக்காரோ அதை தான் ராசி நட்சத்திர புள்ளி ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து லக்னம்னா என்ன? நிறைய பேர்த்துக்கு ராசி நட்சத்திரம் தெரியும். ஏறத்தாழ நிறைய பேர்த்துக்கு ராசி தெரியும், ஜென்ம நட்சத்திரம் கேட்டால் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் லக்னங்கிறத கேட்டாங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க. சில பேர் லக்னமா அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க. லக்னம் அப்படின்னா என்னென்னா, சூரியன் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் வேணால் இருக்கட்டும். ஆனால் சூரியனுடைய ஒளி கதிர்கள் எந்த பாவத்தில் எந்த நட்சத்திர புள்ளியில் விழுதோ அதை தான் லக்னம்னும் லக்னம் நின்ற நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். சூரியனுடைய ஒளி கதிர்கள் எந்த ராசியில் விழுதோ, அதாவது கட்டத்தில் விழுதோ அந்த கட்டம் தான் லக்னம்னும் அது விழக்கூடிய புள்ளியை தான் லக்ன புள்ளின்னு சொல்கிறாங்க. அதாவது லக்னம் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஏறத்தாழ 2 மணி நேரத்துக்குள்ளே மாறிடும். அதாவது லக்னம் அப்படிங்கிறது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க லக்னம் மாறிடும். உதாரணமாக ஒருத்தர் 10 மணிக்கு மேஷ
லக்னத்தில் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. 12 மணிக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக மாறிடும். இப்போ நான் ஏற்கனவே ராசிக்கு என்ன சொன்னேன், 2.25 நாளுக்கு ஒருக்க தான் ராசி மாறும்னு சொல்லியிருக்கேன். இப்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிடும். அதை விட இது கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் ராசியை விட லக்னத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். ஆனால் ராசியை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுடைய தசா வரக்கூடிய முதல் தசை என்ன தசைன்னு ராசியோடைய அடிப்படையை வச்சு தான் பார்ப்போம். அதை லக்னத்தோட அடிப்படையை வச்சு தான் எந்த பாவாதிபதி தசை நடத்த போகிறாரு. இப்போ உதாரணமாக நான் கன்னி ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, சூரிய தசை. சரி, இப்போ அந்த சூரிய தசை இந்த ஜாதகருக்கு என்ன பாவமாக செயல்பட போகிறாருன்னு பார்க்கணும்னா லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்க முடியும். இப்போ லக்னம் வந்து உதாரணமாக கன்னி லக்னத்திலே பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அப்போ கன்னி லக்னத்துக்கு சூரிய தசை விரையாதிபதியோட திசை. அப்போ இவருக்கு முதல்ல நடக்கிற தசை விரையாதிபதியோட தசை. அவர் வந்து விரயங்களை செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராசி நின்ற நட்சத்திரத்தை வச்சு தான் முதல் தசை எதுன்னு பார்க்குறோம். அதை வந்து லக்னத்தில் அடிப்படையில் அவர் எந்த பாவத்தை அவர் வந்து இயக்க போகிறார், அவர் எந்த பாவத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் லக்னத்துக்கும் ராசிக்கும் உள்ள வித்தியாசம். லக்னம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் விழுகிறதோ அதை லக்னம் என்றும், எந்த நட்சத்திர புள்ளியில் குறிப்பாக அது இருக்கிறதோ அதை வந்து லக்ன புள்ளி என்றும் அல்லது லக்னம் நின்ற நட்சத்திரம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதுதான் வந்து லக்னத்துக்கான விளக்கமும் ராசிக்கான விளக்கமும். இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.